வீட்டிலே பஃப் செய்யணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் அது பெரிய ப்ராசஸ்ன்றனால பண்ணதில்ல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து சூப்பரான ஒரு வீடியோ. ப்ரெட்டில் வந்து ஈஸி மெத்தடாக எக் பஃப் பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுக்கு வந்துட்டு ஒரு 3-4 முட்டையை வேக வச்சு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு உள்ள ஸ்டஃபிங்க்காக ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சாப் பண்ண கொஞ்சம் ஒரு 3-4 பல்லு பூண்டு, அதுக்கப்புறம் ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா வந்து எண்ணெயில் வணக்கிட்டு, மசாலாக்காக மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, உப்பு நல்லா போட்டு வணக்கி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ப்ரெட்டு வந்துட்டு நீங்கள் வீட் ப்ரெட் இருந்தாலும் ஓகே, நான் மைதா ப்ரெட்னாலும் ஓகே தான். அது வந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் இட்லி குண்டால வச்சு வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அந்த சைஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சு இந்த மாதிரி முட்டையை வச்சுட்டு நம்ம ஷேப்பிங்காக இந்த மாதிரி வச்சு ஒரு டூத் ஸ்டிக்கு குத்தி விட்டோம் அப்படின்னாலும் நிற்கும். அப்படி இல்லைன்னா மைதா பேஸ்ட்டு கூட நம்ம போட்டோம் அப்படின்னா சூப்பராக நின்றும். நெக்ஸ்ட்டு அதை வந்து லைட்டாக எண்ணெயில் ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்தோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக வந்துட்டு ரெடி ஆகிடும். ஈஸியான மெத்தட் தான், ரொம்ப வந்துட்டு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.